ஆரம்பிச்சிருக்கான். நிறைய பேர் எதுக்கு வருத்தப்படுறோன்னு தெரியாமலே வருத்தப்படுவான். சார் நான் குடுத்தன வீட்டில் இருக்கிறேன், வரம் வாங்கின்னு வந்தேன் சார். குடுத்தன வீட்டில் ஒன்று குடுத்தன இருக்கிற ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஒற்றுமையும் ஒரு பாசமும் நேசமும் வேறு எங்கேயுமே கிடையாது. ஆபத்துக்கு உதவுற இடம் அதுதான். எந்த வீட்டுக்கும் தாப்பால் வேணாங்க, எந்த வீட்டுக்கும் தாப்பால் வேணாம் சார். நம்பி வீட்டை சும்மா ஒரு குட்டியுண்டு பூட்டை போட்டுட்டு, நான் பூட்டு மாதிரி ஒன்றை போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஊருக்கு போயிட்டு வரேன், நான் வீடை பத்திரமா பார்த்துப்பான். இப்போ தனியாக வீடு கட்டிட்டுங்க, பூட்டு 7-8 பூட்டு போட்டாலும் பயமாக இருக்குது. போலீஸ் சொல்கிறாங்க நீங்கள் ஊருக்கு போகும்போது எங்ககிட்ட சொல்லுங்கன்னு, அவங்ககிட்டே சொல்லிட்டு போகணுமா? இன்னும் ஒன்று கொடுத்தன வீட்டில் என்ன பிரச்சனைனாங்க, வீடு கிடைக்காது, அதான் பிரச்சனை. அதில் இருக்கிற அன்பு சார், ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாம் ஒன்றா இருக்கும். நான்லாம் வந்து ஒரு முஸ்லீம் அம்மாவை பெரியம்மானே கூப்பிட்ருக்கேன் கொடுத்தன வீட்டில். ஆமாம், நான் அப்புறம் வீடு வாங்கின்னு போய் ரொம்ப நாள் கழித்து திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம கபாலீஸ்வரர்கள்கிட்ட பார்த்தேன். பழக்க தோஷம் இல்லை, சின்ன வயசுலேருந்து பார்த்தது. பெரியமா அப்படின்னா அந்த மாதிரி புர்கா போட்டு நோக்கும். பெரியமாண்ணா டேய் மோகன் கல்யாணம் ஆயிடுச்சாடா இருந்துச்சு. என் ஒய்ஃபு மட்டும் சந்தேகமாக பார்த்தா, இந்த விவரம் நம்மளுக்கு சொல்லலையேன்னு. முஸ்லீமை பெரியமானங்களை வேணும் அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. வீடு கிடைக்காது, அதான் வீடு கிடைக்காது. இந்த வீட்டு சொந்தக்காரெல்லாம் நம்மளை பார்த்தான்னு வச்சுங்களேன், ஏதோ ஜமீனை பார்க்குற மாதிரி பார்ப்பான். ஆமாங்க, ஒரு இந்த படத்தில் நெஞ்ச மரப்பதியில் நம்பியார் நிற்கிற மாதிரி நிற்பான். அப்புறம் வீடா அண்ணா ஆமாங்க, என்ன படிச்சுக்கிற அப்படின்னுவான். ஏண்டா வீட்டுக்கு என்னடா படிக்கணும், கொடுத்து நான் வரப்போகிறேன், அதுக்கு என்ன படிப்பு? அப்புறம் எங்கே வேலை செய்கிற சொல்லணும். சம்பளம்னா சொல்ல முடியாது. இங்கே வீட்டில் ஒய்ஃபோட போயிருக்கோமா, அதுக்கிட்ட ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம். இப்போ அவங்ககிட்ட ஒரு சம்பளம் சொல்லணும். இதுகிட்ட சொன்ன சம்பளம் கேட்டால் அவன் வீடு கொடுக்க மாட்டான். அவங்ககிட்ட சொல்கிற சம்பளம் கேட்டால் இது என்ன கணக்குன்னு கேட்கும். சார் நான் கொடுத்துருவேன் சார். அப்புறம் எத்தனை மணிக்கு நைட்டில் வருவீங்கன்னாரு. பட்டிமன்றம் இருந்ததுன்னா லேட்டாகும். 10:30க்கெலாம் வரணும், இல்லைன்னா பூட்டிடுவேன். என் ஒய்ஃபு பார் நான் சொல்லி கேட்கல, ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறான் 10:30க்குள்ளே வரணுமான்னு. அடுத்தது கேட்டான், சார் நாய் வளர்ப்பியா அப்படின்னா. என்னால் தாங்க முடியல. ஏங்க என்ன, எனக்கு நாய் பிடிக்காதுன்னா. ஒரு நாய்க்கு இன்னொரு நாயை பிடிக்கவே பிடிக்காதுன்னு வந்துட்டான்.